ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். இவனை பாருங்கள், சாரி 2 நாளாக வீடியோ போட முடியல. என் பொண்ணு ஃபோனை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா, அதனால் போட முடியல. இவனை பாருங்களேன், இவன் செம்ம சேட்டைங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து 10 நாளாக ஆகுது இவன். என் பசங்க இவங்ககிட்ட ஒரே சேட்டை பண்ணுறாங்க. வாழை மட்டும் பிடிச்சி தூக்குறது, வாழை பிடிச்சி இழுக்கிறது, தூக்கி வீசுறது, ஏதோ ஒரு பொம்மை மாதிரி அதை நான் ட்ரீட் பண்ணுறாங்க என் பசங்க 2 பேருமே. பையன் கொஞ்சம் பெரிய பையன்றதுனால கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். என் பொண்ணு சின்ன பொண்ணா, அவள் ரொம்ப பண்ணுவாள் இவனை. சரி, இவன் இங்கே இருந்தால் செட் ஆக மாட்டான். இவனுமே வந்து சாப்பாடெலாம் போடலன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா வந்து காலை புரண்டுறது, பிடிச்சி கடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். சரி, போகிறதும் போகிறான், பாலை ஊற்றிட்டுன்னு போய் விடலாம், சின்ன பையனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு ஊற்றி நடந்தே கொண்டு போய் கொஞ்சம் தூரத்தில் கொண்டு போய் பையில் ஒன்றுத்தில் போட்டு தூக்கிட்டு போய் விட்டு வந்துட்டேங்க. சரி, விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததும் என் பையன் ஒரு பக்கம் எங்கே போயிட்டான், ஸ்கூல் விட்டு வந்ததும் ஒரே அழுக. எங்கே போயிட்டான், நீ தான் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்ட, எங்கே போயிட்டான், நீ எங்கேயோ தூக்கி போய் போட்டு வந்துட்ட அப்படி சொல்லிட்டு என்கிட்ட சண்டை பண்ணிகிட்டு இருந்தான். இல்லைடா, வந்துருவான்டா, அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான்டா, இங்கே தாண்டா எங்கேயோ போயிருப்பான். ஆனால் சொல்லலை, நான் தான் தூக்கிட்டு போய் விட்டேன்னிட்டு சொன்னால் அப்புறம் அவ்வளோதான், ஒரே அழுக ஆரம்பிச்சிருவான், நிறுத்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, ஆறுதல் படுத்துறதுக்காக சொன்னேன், இங்கே தாண்டா போயிருப்பான், எங்கேயாவது வந்துருவான்டா அப்படின்னு சொன்னேங்க. அவனை விட்டுட்டு வந்து ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு மழை வந்ததேன்னு உட்காந்துட்டு இருந்தேங்க. மழையை பார்த்துக்கிட்டே, மழை தண்ணி பிடிக்கிறதுக்கு பாத்திரம்லாம் வச்சுருந்தேன்னா அதனால் பார்த்துக்கிட்டு, அதனால் உட்காந்துட்டு சும்மா கொஞ்சம் அப்படியே மழையில் ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா என் பசங்க வந்தாங்க, அழுதாங்கள்ல. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் வந்துருவான்னு, பார்த்தா வந்துட்டார் சாரு. வந்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டார். ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் விடல, கொஞ்சம் பக்கத்துலேயே தான் கொண்டு வந்து விட்டுட்டு வந்தேன். அதனால் அவர் வந்துட்டார். சரி, என்ன பண்ணுறது, தூக்கிட்டு போய் விடவும் மனசு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.